ஐபிஓ நல்லதா கெட்டதாங்கிறத அனுபவம் உள்ள இன்வெஸ்டர்ஸாலேயே முடிவெடுக்க முடியல. நியூ இன்வெஸ்டர்ஸ் இன்னும் பதறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோவை பார்த்தா ஒரு நல்ல கன்க்ளூஷன் கிடைக்கும் நான் நம்புறேன். அதோட ஜூலை 1ஆம் தேதி இன்றைய பங்கு சந்தை செய்திகளை ஒன்று பார்க்கலாம். நான் உங்கள் ஃபினிக்ஸ் இந்தியா சதீஷ். பொதுவாகவே ஐபிஓங்கிறது இனிஷியல் பப்ளிக் ஆஃபருங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு பிரைவேட் கம்பெனியாக இருக்கலாம் அல்லது பப்ளிக் செக்டார் கம்பெனியாக இருக்கலாம். இந்த கம்பெனி அந்த கம்பெனியோட ஷேர்ஸை பொதுமக்களுக்கு விற்பனை செய்கிறது தான் நம்ம ஐபிஓன்னு சொல்கிறோம். பொதுவாக இந்த ஐபிஓஸ் எல்லாமே செகண்டரி மார்க்கெட்டில் என்எஸ்சி பிஎஸ்சி ரெண்டுலையுமே லிஸ்டிங் ஆகும். இதுதான் வழக்கம். ரீசெண்டாக ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அவங்களோட தாட் என்னன்னா ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா நமக்கு ஜாக்பாட் மாதிரி டபுள் ட்ரிபிள் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு சாரார் ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயங்குறாங்க. ஏன்னா ஐபிஓவில் ஓவர் வேல்யூஷன் வச்சிடுறாங்க. அதனால அவங்களுக்கு டபுளும் கிடைக்கிறதில்ல ட்ரிபிளும் கிடைக்கிறதில்ல. அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூவே ரீச் ஆக முடியல. அந்த போர்டுனா உங்களுக்கு இருக்குது. இதில் நாம் சொல்லிக்கிறது என்ன விஷயம்னா ஐபிஓவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு கம்பெனியில் நீங்கள் தொடக்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் எல்லாம் சின்ன சின்ன நிறுவனங்களாக தான் இருந்தாங்க. அவங்க ஐபிஓக்குள்ளே நுழையும் போது அந்த வாய்ப்பை யாரெல்லாம் பயன்படுத்திக்கிட்டாங்களோ அதை தக்க வச்சுக்கிட்டாங்களோ அவங்க இன்னைக்கு ஜாக்பாட் மாதிரி பெரிய அசட்டை கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்போது அன்னைக்கு சின்ன சின்ன கம்பெனிகளாக இருந்தால் இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் மாதிரி இன்னைக்கு புது புது கம்பெனிகள் வரும்போது அந்த கம்பெனியோட ஃபியூச்சர் எப்படி இருக்குங்கிறது உங்களால் ரிசர்ச் பண்ணி டிசிஷன் எடுக்க முடிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஐபிஓக்கு போகலாம். ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா முன்னாலெல்லாம் ஐபிஓ வரும்போது ஒரு நாமினலான ரேட்டுக்கு தான் வந்துச்சு. இன்றைக்கி அப்படியா வருது? வர்ற மோஸ்ட் ஆஃப் த ஐபிஓஸ் எல்லாம் ஓவர் வேல்யூஷனாக இருக்குது. அதுக்காக தான் ஐபிஓ அப்ளை பண்ணுறதுக்காக வரும்போது அந்த நிறுவனங்கள் டிஆர்ஹெச்பின்னு சொல்லிட்டு ஒரு புக்லெட்டை வந்து செபிக்கு கொடுப்பாங்க. இந்த டாக்குமெண்ட்டில் அந்த கம்பெனியை பற்றி உள்ள அந்த கம்பெனியோட நிதி நிலைகள், அவங்களோட பிஸ்னஸ், அதே மாதிரி இன்வெஸ்டர்ஸ்க்கு ஏதாவது டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னா எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். அதை உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா நீங்கள் ஐபிஓக்கு போகலாம். ஓவர் வேல்யூஷன் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லைனா நீங்கள் ஐபிஓக்கு போகலாம். ஏன்னா பேடிஎம்னு ஒரு ஐபிஓ வந்ததை நீங்கள் மறந்துருப்பீங்களா? அந்த பேடிஎம் ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ண மக்களோட இன்னையோட நிலைமையை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதே மாதிரி ரிலையன்ஸ் பவர்னு சொல்லி 2008 ஒரு ஐபிஓ வந்துச்சுல, அதை மறந்துட்டீங்களா? புதுசாக ஐபிஓட கம்பெனிகள் ஏற்கனவே பப்ளிக் மார்க்கெட்டில் இல்லாதனால அவங்களோட பிஸ்னஸ் பேக்ரவுண்ட் நமக்கு தெரியாது. அதிகமான அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்றாங்க, ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்கிறாங்க. இதெல்லாத்தையும் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணது என்னோட பார்வையில் ஆபத்தாங்க. ஆனால் நல்ல கம்பெனிங்கிறது நீங்கள் ரிசர்ச் பண்ணி லாங் டைம் தான் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்கள் சாய்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் எப்பவுமே நம்ம வெல்கம் பண்ணணும். ஐபிஓவில் கம்பெனிகள் கேபிட்டல் ரைஸ் பண்ணுறதுக்காக வர்றாங்க. எக்ஸிஸ்டிங் இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு எக்ஸிட் கொடுக்கணும். அதுவும் பப்ளிக்கோட விசிபிலிட்டி கிடைக்கும். அவங்களோட பிராண்ட் இன்னும் ட்ரஸ்ட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏற்கனவே செபியோட நார்ம்ஸை அவங்க ஃபில் பண்ணணும். அதுக்காக தான் லிஸ்டிங்கில் வராங்க. ஆனால் செகண்டரி மார்க்கெட்டில் லிஸ்டிங் ஆன பிறகு உங்களுக்கு நினைச்ச காசை வச்சு நினைச்ச நேரத்தில் நீங்கள் நினைக்கிற விலையில் வந்துச்சுன்னா வாங்கிக்கலாம். செகண்டரி மார்க்கெட் எப்போவுமே வாலட்டைலாக இருக்குங்கிறதுனால நீங்கள் நினைக்கிற டைமில் நினைக்கிற விலைக்கு வந்துச்சுன்னா வாங்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். இன்றைக்கி நம்ம சென்செக்ஸ் 90 புள்ளிகளை ஆட் பண்ணியிருக்கு, 83,697 செட்டில் ஆயிருக்கு. நிப்டி 24 புள்ளிகளை ஆட் பண்ணியிருக்கு, 25,541 செட்டில் ஆயிருக்கு. நாளைக்கு ஹெச்டிஎஃப்சி ஃபைனான்சியல் சர்வீசஸோட லிஸ்டிங் இருக்குங்கிறதையும் மறந்துடாதீங்க. See you tomorrow, another super topic.